பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரசிகர்கள்லாம் நிறைய எதிர்பார்க்குறாங்க. இன்னும் நிறையா படம் நடிக்கணும் அவர். இன்னும் நிறையா பார்த்துருக்காரு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம். இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்து நடித்தா நல்லாயிருக்கும். படம் நல்லா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் தான். நான் தலை ரசிகர் தான். கண்டிப்பாக 100 ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன் தலைவருக்கு. விடாமுயற்சியோட அப்டேட் எப்போ வரும் எப்படி வரும்னு பார்த்துட்டே இருந்தோம். இப்படி வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. இதுக்கு மேலே அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேணாம் அவர். அது ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. பெருசாக இதுக்கு டூப் போட்டு ஏதோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு. இதுக்கு மேலே அது வேண்டாம். மற்றபடி விடாமுயற்சிக்காக வெயிட் பண்ணுவோம். பெரிய அப்டேட் ஏதாவது வரும், பார்த்துக்கலாம். அது எல்லா படத்துக்கும் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு வரிசையாக. லேட்டாக அப்டேட் கொடுத்தா அந்த ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ ஒன்று போட்டு சமாளிச்சுறாங்க போல். பார்ப்போம். வேறு ஏதாவது ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேண்டாம். இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவோம். பயமாக தான் இருக்குது. சினிமா நடிக்கிறது வந்து படம்ன்றது ஒரு கலை தான். அது தன்னுடைய உயிரையே மாற்றிக்கிற அளவுக்கு பயங்கரமாக நடிக்கிறார் பாவம். எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் திரையுலகுக்கு வந்து அவர் தனிப்பட்ட மனிதராக இருக்கிறாரு. கார் ரேஸ் ஓட்டுறாரு, பைக் ரேஸ் ஓட்டுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி படங்கள் பண்ண வேணாம்னு நான் எதிர்பார்க்குறேன். சண்டை காட்சிகள் வருது, அந்த சண்டை காட்சிகள் நடிக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் வரும். விஜயகாந்த் கண்டா எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் தான் வரும். கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் நல்லவர். எங்கள் வயசுக்கு தெரிஞ்சு அந்த பையன் நடித்த வரைக்கும் நல்ல படம் தான். ஓகே தான் பிரதர். பட் ஆனால் என்னென்னா இப்போ இவ்வளோ ரிஸ்க்கு தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே நிறையா அடிபட்டிருக்கு அவருக்கு. ஸோ தட் ஃபேன்ஸுக்காக பண்ணுறாங்க தான். பட் ஆனால் உடம்பை பார்த்துக்கணும்ல. ஏன்னா அவருக்கு வேறு வயசாகிட்டுருக்கு. வயசு முக்கியம். பட் ஃபேன்ஸுக்காக மேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேட் பண்ணணும். ஈவன் தோ நான் அஜித் ஃபேன் இல்லை. பட் ஆனால் தேவையில்லாத இதுதான். விடாமுயற்சி இந்த வீடியோ பார்த்தோம். அல்டிமேட் ஸ்டார்னாலே எப்போதும் ஸ்டார் தான். அவர் வந்து இந்த பைக்கு ரேஸ்லேயே ரொம்ப ரிஸ்க் எடுத்து எப்போதும் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி இந்த கார் ரேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஃபஸ்ட் டைமாக காரில் இந்தளவுக்கு பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. இது தேவையில்லைன்னு அவர் அல்டிமேட் ஸ்டார்னா அவர் ஸ்டார் தான். அந்த மாதிரி தான் இவரால் தான் இதை பண்ண முடியும். அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணக்கூடிய ஆள். நல்லா திறமையை அவர் நிரூபிச்சிருக்காரு இந்த படத்தில். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னே எங்களுக்கு அதை பற்றி புரியுது. சூப்பராக இருக்குது சார். நான் வந்து டிரைவிங் ஓரளவுக்கு தெரியும். நல்லா இருக்குது. நல்லா படம் எடுத்திருக்காங்க. ஷூட்டிங் நல்லா எடுத்திருக்காங்க. அருமையாக இருக்குது. விடாமுயற்சி தான். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இல்லை, பைக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஓட்டுவார், காரை பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஓட்டி ஆயிருக்கு. இன்னும் முழுசாக படம் பார்த்தா இன்னும் நல்லா எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஏதாவது பேசலாம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் சார். நல்லா இருக்கியா? அவர் படம்லாம் நல்லா, எல்லா படமும் நல்லா நடிக்கிறாரு, வைக்கிறாரு. நல்லா தான் இருக்குது. இந்த படம் வந்து பார்க்குற சீன்கள்லாம் பயமாக இருக்குது. நிறைய படங்கள் ஒரு படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படங்கள் ரொம்ப இதாக இருக்குது, பயமாக இருக்குது. கொஞ்சம் அப்படி நடிக்க வேணாம்னு சொல்லணும் அவரையும். ஏன்னா படம்ன்றது ஒன்று தான், எல்லா மக்களும் பார்க்குறது தான். அதில் வந்து தன்னுடைய உயிரையே போக்குற அளவுக்கு சண்டை காட்சிகள் அதிகமாக வருது. அதை தவிர்த்துக்கிட்டு எவ்வளோ டூப்பு போட்டு நடிக்கிறோமோ அந்த டூப் நடிகர்களுக்கும் பாதுகாப்போடு பண்ணணும்னு என்னுடைய வேண்டுகோள். அவ்வளோதான். இந்த எஃபெக்ட் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா வரணுன்றதுக்காக தான். இந்த படம் நல்லா வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம். இது வரைக்கும் கொஞ்சம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி படம் வருதுன்னு பார்த்துட்டு தான் மற்றதெல்லாம் சொல்ல முடியும். நான் இன்னும் சீக்கிரம் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் லேட் ஆகும்னு எதிர்பார்க்கல. நவம்பரில் வந்தால் இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் இது வரைக்கும் 2-3 படம் எடுத்திருக்காரு. நல்லா தான் எடுத்திருக்காரு. அதே மாதிரியே இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணதே அவரோட மேக்கிங்கில் ஏகே எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். மற்ற பார்ப்போம், பெருசாக ஏதாவது பண்ணுவார். ஆனால் இவ்வளோ டிலேயாக வந்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி படத்துக்கு வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் தலையோட என்ட்ரி வந்து தீபாவளியில் ஆரம்பிக்குது. நல்ல படமாக தான் இருக்கும், எதிர்பார்க்கலாம். இது நமக்கு புதுசது இல்லை பிரதர், எப்பயும் பண்ணுறது தான். இது இன்னுமே அதிகமாக பண்ணிடுவார். அவரோட மெடிக்கல் கண்டிஷன் கொஞ்சம் பார்த்துட்டு அவர் பண்ணலாம். நல்ல அவருக்கான விடாமுயற்சி அவர் வெற்றி பெறுவார். அவரோட விடாமுயற்சிக்கு வெற்றி பெறுவார். ப்ரோ பைக் ஸ்டண்ட்டு பண்ணலாம் ப்ரோ, ஓகே தான். ஆனால் ரியல் லைஃபு வேறு, சினிமா லைஃப் வேறு இல்லை. நம்ம உடம்பு தான் முக்கியம். எதாக இருந்தாலுமே உடம்பை பார்த்துக்கலாம். எதிர்பார்க்குறேன். இல்லை, எஃபெக்ட் எடுத்தால் தான் அடுத்து நம்ம இன்னும் புதுசாக பண்ணால் தான் நம்ம வந்து இன்னும் நல்லா படம் இருக்கும்ன்ற மாதிரி என்னோட கருத்து. அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான்.